Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. History has never forget that. They cannot teach us lesson. They cannot teach us lesson. They should have patience to listen that. What they have done to the great leader Jayalalitha in the floor of the House of Tamil Nadu. All people are witness. Listen to me. What? Please. We don't need, Deputy Chairman sir, we don't need anybody's certificate. Are we committed to Tamil language or not? We are committed to Tamil language. My Prime Minister is committed to Tamil language. Let me cite another example. Prime Minister Narendra Modi is the only leader in this country who has envisioned an international center. It's an international center in Tiruvalluvar at Singapore. The first of kind in this country. We have this. Deputy Chairman sir, truth always enlightened many people, pinch few people. How can we help it? सच तो कड़वा होता है. सच तो कड़वा होता है. ये कैसे भूला जा सकता है? Point of order. हाँ. Rule, Mr. 240. 240. Okay. 140. 240. Yes. Sir, Chairman, after having called the intention. Yes, I got it. Kindly please. I'll Whichever is irrelevant, I leave it to your decision, sir. Kindly expunge. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீண்டும் மன்னிப்பு கோரியிருக்கிறார். மாநிலங்களவையில் உரையாற்றிய போது அவர் மன்னிப்பு கோரியிருக்கிறார். 100 முறை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அப்போது அவர் பேசியிருக்கிறார். தமிழக எம்பிக்கள் பற்றி சர்ச்சையாக பேசிய விவகாரத்தில் மீண்டும் அவர் மன்னிப்பு கோரியிருக்கிறார். யாருடைய மனதும் புண்படும்படி பேசியிருந்தால் 100 முறை மன்னிப்பு கேட்க தயார் என்று அவர் பேசியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, அவர் பேசுவதில் வேற என்னென்ன விஷயங்கள் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு? மாநிலங்களவையிலே இன்று கல்வித்துறைக்கு பட்ஜெட்டில் செய்யப்பட்டிருக்கும் ஒதுக்கீடு தொடர்பான விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தின் இறுதியில் அதற்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்து பேசினார். அப்போது ஏற்கனவே திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களை அநாகரிகமானவர்கள் என நேற்று பேசியதற்கு மீண்டும் தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள். ஏற்கனவே நேற்றே அவர் மன்னிப்பு கேட்டு தனது வார்த்தைகளை திரும்ப பெற்றுக் கொண்டதாக தெரிவித்திருந்த போதிலும் அவருக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இன்றும் ஒத்திவைப்பு தீர்மானமும் வழங்கப்பட்டது. இப்படிப்பட்ட சர்ச்சைக்கான சூழ்நிலையிலே தவறாக தான் பேசிவிட்டதை உணர்ந்த தர்மேந்திர பிரதான் 100 முறை மன்னிப்பு கேட்பதாக என்று தெரிவித்தார். ஆனால் தான் சொல்லியவை பல உண்மையான விஷயங்கள் என்ன எனவும் அந்த உண்மைகள் கசப்பாகத்தான் இருக்கும் எனவும் அவர் பதிலளித்தார். திருச்சி சிவா உள்ளிட்ட திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீண்டும் தர்மேந்திர பிரதான் தவறாக பேசியதை சுட்டிக்காட்டினார்கள். அது மட்டுமல்லாமல் அவர் இப்படி நடந்து கொள்ளவே கூடாது, ஏதோ ஒரு மகாராஜாவை போல நடந்து கொள்வது தவறு என பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் வலியுறுத்தினார்கள். ஆகவே தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னதற்கு இணங்கி இன்று அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். நேற்றே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் தர்மேந்திர பிரதானின் இந்த நடவடிக்கையை சுட்டிக்காட்டி அது தவறு எனவும் இப்படி அவர் நடந்து கொள்ளக்கூடாது எனவும் தெரிவித்திருந்தார். அதே போலவே பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் கண்டித்திருந்தார்கள். ஆகவே நேற்று மக்களவையிலே மன்னிப்பு கேட்ட தர்மேந்திர பிரதான் இன்று மாநிலங்களவையிலே மன்னிப்பு கேட்டிருக்கிறார். கடும் எதிர்ப்பு காரணமாக இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கருப்பு சட்டை போராட்டம், அதைத் தொடர்ந்து கடுமையான கண்டனங்கள் ஆகியவற்றின் காரணமாக நேற்று தான் பேசியவை தவறு என அவற்றை திரும்ப பெற்று தர்மேந்திர பிரதான் தான் தமிழ் மொழியை விரும்புவதாகவும் 100 முறை மன்னிப்பு கேட்பதாகவும் இன்று மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் அழுத்தம் அளித்து அதன் காரணமாக அவர் இன்று மீண்டும் மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவானது. விக்னேஷ், கணபதி, இப்போ நம்ம மாநிலங்களவையில அவர் பேசினதை பார்த்தோம். அவர் மன்னிப்பும் கோரியிருக்கிறார். அப்போ அந்த மன்னிப்பு கோரத்துக்கு முன்னாடி அவர் ஆக்ரோஷமா பேசுறாரு. என்ன சொல்லியிருந்தாரு? அதாவது உண்மை நான் பேசினேன், உண்மை கசப்பாகத்தான் இருக்கும், சச் கடுவா ஓத்தாக என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். மேலும் தமிழ் மொழியை தான் மிகவும் நேசிப்பதாகவும் தமிழையோ தமிழ்நாட்டு மக்களையோ
தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ எந்த வகையிலும் புண்படுத்த வேண்டும் என்பது தனது எண்ணம் அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டார். இதையெல்லாம் குறிப்பிட்டு தான் நேற்று பேசியது தவறு என உணர்ந்து அதை திரும்ப பெற்றிருக்கிறேன். ஆகவே நான் 100 முறை மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன். 100 முறை வேண்டுமானாலும் இப்போதே மன்னிப்பு கேட்கிறேன் என மீண்டும் மீண்டும் தெரிவித்தார். ஆகவே அவர் நேற்று பேச்சிலே தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழக அமைச்சர் தன்னை சந்தித்து பேசியது, அந்த சமயத்திலே அவர்கள் ஒப்புதலுக்கு கொடுப்பதாக தெரிவித்து அதன் பின்னர் அதை திரும்ப மாற்றிக்கொண்டது, பல்வேறு விதமான விஷயங்களை அவர் சொல்லியிருந்தார். அந்த சமயத்திலே தான் விமர்சிக்கும் போது ஜனநாயக முறையற்றவர்கள் மற்றும் நாகரிகமற்றவர்கள் என்றெல்லாம் அவதூறாக பேசியிருந்தார். அந்த அவதூறுக்கு மன்னிப்பு கேட்டு அதை தவறு என்று உணர்ந்து தர்மேந்திர பிரதான் நேற்றே அதை மக்களவையில் திரும்ப பெற்றார். இன்று மாநிலங்களவையிலே அதற்காக மன்னிப்பு கோரியிருக்கிறார். கணபதி, மத்திய அமைச்சர் தர்மேந்திரன் பேசியது வந்து மிகப்பெரிய எதிரொலியை ஏற்படுத்தி இருந்ததை நம்ம தொடர்ச்சியா பார்த்திருந்தோம். ஒத்திவைப்பு தீர்மானம், உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்து பார்த்தோம். தமிழக முதலமைச்சரும் இதற்கு கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருந்தாரு. அவருடைய பேச்சை மோடி ஏற்றுக்கொள்கிறாரா என்பது குறித்து கூட கேட்டிருந்தாரு. இப்போது 100 முறை மன்னிப்பு கேட்க தயார் என்று அவர் பேசியிருக்கிறார். பின்னணியில என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு கணபதி? அதாவது சமகர சிக்ஷா திட்டம் தமிழகத்திலே அமல்படுத்தப்படுமா என்று அதற்கான பேச்சுவார்த்தை நடந்த போது ஒரு கட்டத்திலே அதற்கு ஒப்புக்கொண்டு திட்டத்துக்கு கையெழுத்திடுவதாக தமிழகத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் தெரிவித்ததாக தர்மேந்திர பிரதான் பேசியிருக்கிறார். பின்னர் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார்கள் எனவும் இது அரசியல் முடிவு எனவும் இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதற்குத்தான் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகளை சேர்ந்தவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி இந்த திட்டத்துக்கு கையெழுத்து போடாததன் காரணமாக, இந்த திட்டத்தை ஒப்புக்கொள்ளாததன் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். ஹிந்தியை திணிக்கக்கூடாது. மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எந்த காலத்திலும் தமிழ் மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாது என தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருந்ததை தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இன்று மதியம் கனிமொழி NVM சோமுவும் இது குறித்து பேசியிருந்தார். அப்போதும் அவர் தமிழகம் இதற்கு ஒப்புக்கொண்டு கையெழுத்திடுவதாக இருந்தது, ஒரு கட்டத்திலே பின்னர் பின்வாங்கிவிட்டது என்பதெல்லாம் தவறு என தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். ஆகவே அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தற்போது அந்த அழுத்தத்தின் காரணமாக தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். தான் நேற்று தவறாக பேசியது தனக்கு எதிராக செல்கிறது என்பதை உணர்ந்து அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இருந்த போதிலும் தான் தமிழை விரும்புவதாகவும் ஹிந்தியை திணிக்கவில்லை எனவும், ஆனாலும் மும்மொழி கொள்கைகள் கேட்கி தமிழக அரசு ஒப்புக்கொண்டு அதை அமல்படுத்த முன்வர வேண்டும் என்கிற விஷயத்தையும் வலியுறுத்தி வருகிறார். ஆகவே இந்த இழுபறி தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையிலே தர்மேந்திர பிரதான் வார்த்தைகளை சிந்திவிட்ட காரணத்தால் இன்று மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவானது. விக்னேஷ், கணபதி, நம்ம நேற்றைய தினமே பார்த்தோம், காரசார விவாதம் நடந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்றும் அவர் 100 முறை கூட மன்னிப்பு கேட்க தயார் என்று அவர் வந்து பேசியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு திமுக எம்பிக்கள் கருப்பு சட்டை அணிந்து தங்களுடைய எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. திருமாவளவன் உள்ளிட்டோர் கூட இதுல பதிவு செஞ்சிருந்தாங்க. இப்ப உரிமை மீறல் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப சபாநாயகர் தரப்புல இருந்து இதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சபாநாயகர் நடவடிக்கை ஏற்கனவே எடுத்து விட்டார். அவர் அவை குறிப்பிலிருந்து தர்மேந்திர பிரதான் பேசியதை நீக்கிவிட்டார். அதாவது தர்மேந்திர பிரதான் கூறிய அந்த வார்த்தைகளை நேற்றே அவர் அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன் என தெரிவித்து விட்டார். தர்மேந்திர பிரதான் தானாகவே முன்வந்து நான் எனது வார்த்தைகளை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன், அதற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று மக்களவையிலே தெரிவித்திருந்தாலும் சபாநாயகர் ஓம் பிர்லா தனது தரப்பிலே அவை குறிப்பிலிருந்து அந்த வார்த்தையை நீக்கிவிட்டார். ஆகவே அவை குறிப்பிலே அந்த வார்த்தை இல்லை. இருந்த போதிலும் உரிமை மீறலுக்காக தனியாக நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து சபாநாயகர் இன்னும் முடிவு எடுக்கவில்லை. இன்றும் நீங்கள் சொன்னது போலவே திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள், அதாவது காங்கிரஸ், விசிக, மதிமுக போன்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் நாடாளுமன்ற வளாகத்திலே முழக்கம் எழுப்பினார்கள். தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும், ஹிந்தியை திணிக்கக்கூடாது எனவும், மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் எனவும் முழக்கம் எழுப்பினார்கள். அதன்படியே அவர்கள் கருப்பு சட்டை அணிந்து 2 அவைகளிலும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ததன் காரணமாக தற்போது தர்மேந்திர பிரதான் மீண்டும் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். கணபதி, நீங்க இணைப்பிலே இருங்க. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்று மீண்டும் மாநிலங்களவையில் மன்னிப்பு கோரியிருக்கிறார். தமிழக எம்பிகள் குறித்து பேசியதற்காக அதை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். Again, I am a Udiya, I am a believer of Lord Jagannath. In my civilization, my society, mother and sisters are above everything. If I hurt anybody in any of my words, again I beg apology, but I will beg apology 100 times. No prestige issue from my side. But you have to face the truth.
தமிழ்நாட்டு கல்வி முறை மீது கடும் விமர்சனம் செய்து உரையாற்றியிருக்கிறார் தர்மேந்திர பிரதான். புதிய தேசிய கல்விக் கொள்கையில் எந்த மொழியையும் நாங்கள் திணிக்கவில்லை என்றும் அவர் பேசியிருக்கிறார். தமிழக எம்பிக்கள் மீதான அந்த சர்ச்சை பேச்சு குறித்து அவர் மன்னிப்பும் கோரியிருக்கிறார். Again, I am a Odia, I am a believer of Lord Jagannath. In my civilization, my society, mother and sisters are above everything. If I hurt anybody in any of my words, again I beg apology, but I will beg apology 100 times. No prestige issue from my side. But you have to face the truth. Again, I am a Odia, I am a believer of Lord நீங்க இப்போ Jagannath. பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தீங்க, தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது என்ன விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது? தர்மேந்திர பிரதான் நேற்றே குறிப்பிட்டிருந்தது என்னவென்றால், எனது மகள் 3வது மராட்டிய மொழியை கற்றுக்கொள்கிறார் என தெரிவித்திருந்தார். இன்று தான் ஒரியா மாநிலத்தை சேர்ந்தவர் எனவும் ஜெகநாத் கடவுளை நான் மிகவும் வணங்குகிறவன் எனவும் குறிப்பிட்டு என்னுடைய சகோதரிகள் மற்றும் என்னுடைய தாய்மார்கள் ஆகியோரை புண்படுத்தும் எந்த விதமான நோக்கமும் இல்லை என்பதையும் தெரிவித்திருக்கிறார். நேற்றே கூட கனிமொழி எனது சகோதரி, அவரை எதுவும் தவறாக பேசுவதில் என்னுடைய எண்ணம் கிடையாது என தெரிவித்திருந்தார். இன்று மீண்டும் அதையே தெரிவித்து, ஆனால் அதே சமயத்தில் மும்மொழி கொள்கை தமிழக மாணவர்களுக்கு நல்லதாக இருக்கும், அவர்களுடைய எதிர்காலத்துக்கு சிறந்ததாக இருக்கும், 3வது மொழியாக எந்த மொழியை கற்க வேண்டும் என்கிற அந்த வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கி அவர்களை மொழி திட்டம் வேண்டும், மும்மொழி கொள்கை வர வேண்டும் என வலியுறுத்துகிறோம் என்பதை தெரிவித்தார். ஆகவே தனது நிலைப்பாடு எந்த விதத்திலும் அவர் மாற்றிக்கொள்ளாவிட்டாலும் இந்த விவகாரத்திலே தான் பேசியது தவறு என்று அதற்காக 100 முறை மன்னிப்பு கேட்டிருக்கிறார். விக்னேஷ், தமிழக எம்பிக்கள் குறித்து பேசியதற்காக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கோரியிருக்கிறார். அது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கணபதி. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.